ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னை கிண்டி ராஜ்பவனில் இன்று இரவு தங்கினார். அப்போது அங்கு அவரை பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, எங்கள் ஊரில் வழக்காடும் மொழியை தான் நான் என்னுடைய பேச்சில் பயன்படுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களின் புத்தகங்களை பிற மொழியாக்கங்களில் வெளியிடுவதற்காக 752 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டி இணைப்பு தெற்கு ரயில்வே தகவல் வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி வரும் பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் தமிழகம் வர வாய்ப்பு உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையில் சாப்பிட்ட உணவில் முடியிருந்ததாக வாடிக்கையாளர் தகராறு செய்த நிலையில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் உணவில் தலைமுடி இருப்பதாக கூறி நாடகம் ஆடியது அம்பலமானது. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவிலில் கவர்னர் RN ரவி ராமர் தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா இன்று சென்னையில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்தது. சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழ்நாடு என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் கருணாநிதி நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு மற்றும் கண்காட்சி துவங்கப்பட்டது. இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு என்பது நம் இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை 22ஆம் தேதி அரை நாள் இயங்காது என நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவசர பிரிவு சேவைகள் இயங்கும் எனவும் பிற்பகல் 2:30க்கு பின் வழக்கம் போல் முழுமையாக செயல்படும். வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. கேலோ விளையாட்டுப் போட்டி அரங்கிற்குள் நுழைந்த முதல்வர் ஸ்டாலின் திடீரென காலிடம் தடுமாறினார். அவரை கைத்தாங்கலாக பிரதமர் மோடி தாங்கி பிடித்தார். இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளையாட்டுகளில் பல சாம்பியன்களை உருவாக்கிய தமிழகம் சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக திகழ்வதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். இந்தியா விளையாட்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி புதுப்பொலிவுடன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் டிடி தமிழ் ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் மோடி கேலோ போட்டியை தொடங்கி வைத்தார். விழாவின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கேலோ இந்தியா தொடக்க விழாவுக்கு பிறகு பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பிற்கு நேரு விளையாட்டு அரங்கில் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், வெள்ள நிவாரணம் தொடர்பாக பிரதமரிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எடுத்துரைத்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் தமிழ்மொழியின் கலாச்சாரம் உங்களுக்கு உங்களின் சொந்த ஊரில் இருப்பது போன்ற உணர்வை தரும் என பிரதமர் மோடி பேசியுள்ளார். கனவு நனவாகிய தருணம் இது. கேலோ இந்தியா தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சி. இயற்கை பேரிடரில் இருந்து மீண்டெழுத்த தூத்துக்குடி அனல் மின் நிலையம் கனமழையால் பழுதடைந்த 5 அலகுகளும் சீர் செய்யப்பட்டு உற்பத்தி துவங்கப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் தூய்மை பணியை நேற்று மாமல்லபுரம் தலசேன் பெருமாள் கோயில் வளாகத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளரும் மல்லை தமிழ் சங்க தலைவருமான மல்லை சி. சத்யா துவங்கி வைத்தார். திருப்போரூர் பேரூராட்சியில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி ஊட்டிக்கு 60,000 பேர் வருகை தந்தனர். சென்னையில் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி தொடக்க நிகழ்ச்சியில் லேசர் தொழில்நுட்பம் மூலம் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் குறித்த காணொலி 250 அடி உயரத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது. ரூபாய் 621 கோடியில் தேனாம்பேட்டை சேதாப்பேட்டை இடையே 4 வழித்தட உயர்மட்ட சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை பல்லாவரம் மேம்பாலத்தில் இருபுறமாகவும் இன்று முதல் வாகன போக்குவரத்திற்கு அனுமதி அளித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடனை திரும்ப செலுத்தவில்லை என தனக்கு எதிராக லைக்கா நிறுவனம் அவதூறு பரப்புகிறது என விஷால் குற்றம் சாட்டியுள்ளார். நாளை காலை 6 மணி முதல் நாளை மறுநாள் காலை 6 மணி வரை லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 5810க்கும் சவரன் ரூபாய் 46,480க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமும் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.